പാടി ഓളങ്ങ കണ്ടുനി പയ്യപ്പെടേണ്ട വാതിരിയും കണനിനെയും. மழலை குரலில் மலையாள மொழியில் கர்த்தரை உயர்த்தி பாடும் குழந்தையின் காணொளி ஒன்று தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. சிறு வயதிலிருந்தே குழந்தைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகளாக வளர்க்க நாம் அனைவரும் முற்பட வேண்டும். நாள்தோறும் நாம் குடும்ப ஜெபத்தை ஏறெடுக்கும் போது குழந்தைகள் கர்த்தரை எளிதில் அறிவார்கள். அந்த வகையில் கேரளாவில் ஒரு குடும்பத்தினர் குடும்ப ஜெபத்தை ஏறெடுக்கும் போது குழந்தை ஒன்று தனது மழலை குரலில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி பாடல் ஒன்றை பாடுகிறது. கொஞ்சம் மழலை குரலில் அக்கறைக்கு யாத்திரை செய்யும் என்ற மலையாள பாடலை அழகாக பாடி தேவனை ஆராதிக்கிறது. தற்போது குழந்தைகள் அதிகமாக கர்த்தரை மகிமைப்படுத்தும் வீடியோக்களை நாள்தோறும் இணையதளங்கள் வழியாக காண முடிகிறது. അക്കരയാണേ എന്റെ ശാശ്വതനാട് അവിടെയുള്ള പഠനമുണ്ട്. സിയോൻസൻ. சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்ற தேவ வசனத்தின்படி சிறு குழந்தைகள் கர்த்தரை அறியவும் கர்த்தரை மகிமைப்படுத்தவும் நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று தேவன் நமக்கு சொல்கிறார். அதனால் நாமும் சிறு பிள்ளைகளைப் போல மாறி பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சிறு குழந்தையின் இந்த காணொளியானது இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது.